ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு எக் ரைஸ் பேனை வச்சுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் போட்டுனா லைட்டாக கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா ப்ளஸ் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கலரிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆச்சி சில்லி பவுடரு, சிக்கன் மசாலா கூட லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் இப்போ போட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த பெப்பரோட வாசனை அப்படி இருக்குங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இந்தமாரி பதம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் இருக்குது இல்லைங்களா, அந்த சாதத்தை சேர்த்துக்கலாங்க. கூடவே லைட்டாக பெப்பர் தூள் இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக சோயா சாஸும் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணலாங்க. இந்த அளவுக்கு நல்லா மேக்னேட் பண்ணும்போது தான் கலரணுங்க. நல்லா மசாலா அதுக்குள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக இருக்குங்க. பார்த்தீங்களா, ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நம்ம பண்ண வேண்டியும் முடிஞ்சுதுங்க. சூப்பர்.